கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி குக்கோட பிஎல்எஃப்எஃப் இவன் யாரு. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா, ஜிமின் பார்க்கை பார்த்துருப்பாங்க. பார்க் திரும்பி வந்திருப்பார். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இப்போ ஜங்குக் தான், என்னடா கற்பம் பிடிச்சி கையால் பிடிச்சிட்டு போகிறா, ஏறு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பார்க்கையே. இப்போ ஜிமினை தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த ரூம்லேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவர் கையை பார்க்குறாரு. ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணும்போது போட்டிருந்தார், இங்கே வச்சுருப்பாரு. அதை அப்படியே தொட்டுட்டு, நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னால் முடியல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஜிமின் அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க அம்மா தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தொடுறாங்க. அவங்க அம்மா ஒரு தட்டு தான் தட்டி விடுறாரு. ஜிமின் நீங்கள் பாருடா அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. ஜிமின் இப்போ எதுக்கு வந்தீங்க, எனக்கு யாரும் பார்க்க பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜிமின் வெளியே போங்க அப்படின்னு ஒரு கத்துறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் பார்க்குறாரு. சீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் கையில் ஃபுட்டு வச்சுட்டு அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் வராங்க. ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காரு. உள்ளே வராரு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் சாப்பிட்டுப்பா அப்படின்றாங்க. எதுக்கு நான் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்றா அப்படின்றாங்க. இப்போ நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு போங்க, உங்கள் பையன் பார்க்கவே எடுத்துகிட்டு போங்க, அவனுக்கே போய் ஊட்டி விடுங்க, இப்போ எதுக்கு எனக்கு எடுத்துகிட்டு வரீங்க, இத்தனை வருஷம் கேட்டிங்களா நான் சாப்பிட்டேன்னா தூங்குறேன்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க, ஒழுங்கு மருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கி அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. அந்த பிளேட் அப்படியே கீழே போய் டம்முன்னு உடையுது. அவங்க அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க. என்ன வெளியே போங்க அப்படின்னு ஒரு பொருள் தான். ஜிமினோட அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு கத்துறாரு. அவங்க அப்பா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும். ஜிக்கி தான் அப்படியே வராங்க. பார்க் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிக்கி தான், பார்க் என்ன குக் பண்ணலையா, அது எனக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டுச்சா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது லைட்டாக சூடுபட்டுருக்கு அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி நீ எந்த ஒர்க்கும் பண்ணாத, நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஜங்குக். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையா அப்படின்னு ஜங்குக் பார்த்து கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ வரேன், ஒரு 10 நிமிஷம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கி தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பார்க் தான் அப்படியே ரெடியாகி கீழே வராங்க. ஜிக்கி தான் அப்படி பார்க்குறாங்க. பார்க் ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இப்போ ஜிக்கி தான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் தான் அவங்க டோனே மாற்றுறாங்க. அப்படியே ஜங்குக் கூட வராங்க. ஜங்குக் பார்க்குறாரு பார்க்கு சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கார். ஆனால் ஜிக்கிக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஜிக்கி தான் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறாங்க. குட் மார்னிங் சார் எல்லாருமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் நீ கேபினில் உட்காரு, நான் போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே போயிடுறாரு. இப்போ பார்க் தான் அப்படியே நடந்து வராங்க. டி நில்றா, என்னடா 2 நாள் கழிச்சு வந்திருக்க, என்னாச்சு, ஏன் 2 days ஆஃபீஸ் வரல அப்படின்னு கேட்குறாங்க. யார் நீ அப்படின்றாங்க. காய்டா அப்படின்றாங்க. காயா, எனக்கெல்லாம் யாரும் காய தெரியாது அப்படின்றாங்க. காய்டா தோ யான்போ மிக்கு, என்னடா ஆச்சு ஜிமினா உனக்கு? ஜிமினா, நான் ஜிமின் கிடையாது, நான் பார்க், அதுவும் ஜியான் பார்க் அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. யார் நீ முதல்ல இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற அவ்வளோதானே, இந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்றாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. நான் உங்களோட சிஓவோட ஹஸ்பண்ட், ஸோ எப்படி கூப்பிடணுமோ அப்படி மரியாதையாக கூப்பிடு அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்றாங்க. இதே ரெஸ்பெக்டை கீப்பப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ காகிதம் அப்படி பார்க்குறாங்க. மிக்கும் யானும் பார்க்குறாங்க.
என்னடா ஆச்சு இவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்டர் அப்படி கேபின்குள்ளே தான் வராங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படியே ஆக்ட் பண்ண போகிறாங்க. இரு என்ன ஆஃபீஸில் எதுக்காக்கு அப்படின்றாங்க. என்னடா நான் எப்பயும் ஒன்று ஆக்ட் பண்ணுவேன்ல. இல்லை இருக்கட்டும், இந்த ஃபைலை பாரு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே ஜங்குக் அப்படின்றாங்க. இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லாம் கை வைக்கிறாங்க. உன் ஃபேஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் என்னாச்சு ஜங்குக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே வெளியே போயிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு நல்லா தெரியுது இவன் இந்தமாரி பண்ண மாட்டான், வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ இந்த சைட் ஜிம்மின் தான் காமிக்கிறாங்க. ஜிம்மின் தான் அந்த ரிங்கியே திருப்பி பார்த்துட்ருக்காரு. கையில் அந்த ரிங்கியே தொட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் உள்ளே வராங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் எதுவுமே பேச அந்த ரிங்கியை தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அந்த ரிங்கியை. அவங்க அம்மா தான் அப்படியே உள்ளே வராங்க. அவங்க அப்பாவும் வராரு. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்து என்னாச்சு, எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் அது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் அப்படியே கிட்ட வராங்க. என்னை தொடாதீங்க அப்படின்றாங்க. சரி நான் தொடலை, கொஞ்சமாச்சு சாப்பிடு ஜிம்மின் அப்படின்றாங்க. எதுக்கு? ஜிம்மின் எனக்கு பயமாக இருக்குடா அவனை பார்த்தா, ப்ளீஸ்டா கொஞ்சமாச்சும் சாப்பிடுடா அப்படின்றாங்க. இப்போ நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்று கேட்கட்டா, எதுக்குமா என்னை பெற்றீங்க அப்படின்ட்டு அந்த ரிங்கியை திருப்பி பார்த்து கேட்டுட்ருக்காரு. என்னடா? இல்லை என்னை எதுக்கு பெற்றீங்கன்னு கேட்குறேன். ட்வின்ஸாக இருக்கும் போதே பார்க்க மட்டும்தான் வேணும்னா எனக்கு எதுக்கு பெற்றீங்க? என்னை சின்ன வயசுலேயே கொண்டிருக்கலாம்ல. என்னடா பேசுகிற? அப்புறம் அவனை மட்டும்தான் தலையில் வச்சு தாங்குறீங்க, நான் எதுக்கு இருக்கேன்? என்னை கொன்ற வேண்டியது தானே. சரி சின்ன வயசில் தான் கொல்ல முடியல, கொஞ்ச நாள் போனோன்னே சாப்பாட்டில் விஷம் ஏதாவது கலக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மின் என்ன சொல்கிறான்? அவங்க அப்பா கிட்ட வராரு. கிட்ட வராதிங்க அப்படின்றாங்க. ஜிம்மின் என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னை பார்த்தா எதுக்குமா பயமாக இருக்குது? ஏன் உங்கள் பையன் பார்க்க உங்கள் கழுத்தை நெரிக்கும் போது பயமாக இல்லையாம்மா? என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்றாங்க. ஜிம்மின் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கிட்ட வராங்க. கிட்ட வராதிங்க அப்படின்றாங்க. ஜிம்மின் அப்படின்றாங்க. ஜிம்மின் தான் கிட்ட வராதிங்க கிட்ட வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோட்டோவை அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாரு. டிடி அப்படின்றாங்க. அந்த ஃபோட்டோவோட கண்ணாடி அப்படியே கையில் வச்சுக்கிறாரு. கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டா, என்னால் சாப்பிட முடியாது, வெளியே போகிறீங்களா அப்படின்றாங்க. ப்ளீஸ்ரா கொஞ்சமாடா, இப்போ வெளியே போங்க, எனக்கு உங்கள் யாரையும் பார்க்க பிடிக்கல. எதுக்கு என் லைஃப் இப்படி பாழாக்கிட்டுருக்கீங்க? எதுக்கு என்னை பெற்றீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவன் தான் முக்கியம். என்னை விட்டுருக்க வேண்டியது தானே, என்னை எங்கேயாவது கொடுத்துருக்க வேண்டியது தானே யார்கிட்டையாவது. நான் எப்படியோ போயிருப்பேன்ல. அவன் சின்ன வயசுலேருந்து என்னை இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். என்னை கொஞ்சமாக பைத்தியமாக்கிட்டு இருக்கான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எப்படி கீழே போடுறாங்க. ஜிம்மின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அக் பண்ணுறாங்க. நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே பிடிச்சி கத்துறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே பார்க்குறாங்க. வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் திருப்பி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அவங்க அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னதான் ஆச்சு என் ஜிம்மினுக்கு? பார்த்தீங்களா எப்படி ஆகிட்டான் பார்த்தீங்களா? நான் அப்பயே சொன்னேன் அவன் வேணாம், அந்த பார்க்கு வேணாம், அவன் இந்த மாதிரி பண்ணுறான், ஜங்குக்கெல்லாம் அவனுக்கு கொடுக்காதீங்க, அவன் போயிட்டானே, என் ஜிம்மினோட லைஃப்பை பாழாக்காதீங்கன்னு சொன்னா இல்லையா? பார்த்தீங்களா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. காயும் யான்வும் மிக்கும் 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு ஒரு பக்கம். இப்போ அவங்க தங்கச்சி தான் வராங்க. அவங்க தங்கச்சி வந்து பார்க்குறாங்க. கரெக்டாக பார்க் நின்றுட்டுருப்பாரு. பார்க்கை பார்த்துட்டு அண்ணா அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் வாடி அப்படின்றாங்க. இல்லை எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
என்னாச்சு இவளுக்கு வந்தா போனா இவளுக்கு என்னாச்சே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு காய் தான். மேடம் அப்படின்றாங்க. ஆ என்னாச்சு காய் அப்படின்றாங்க. ஜிமினிக்கு என்னாச்சு? இல்லை, அவன் இந்த மாதிரி பேசவே மாட்டான், ரொம்ப ரகடாக பேசுகிறான், ஒரு மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்றாங்க. எனக்கே தெரியல, என்கிட்டயும் அப்படி தான் பேசினார், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பார்க் வெளியே வராங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அது வந்து பார்க் அப்படின்றாங்க. என்ன பண்ணுற காய், நீ என்ன பண்ணுற, ஒர்க் தானே பார்க்கணும், இப்போ எதுக்கு வெட்டியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. சார் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன விஷயம், என்ன வேணும் உனக்கு, நான் சொன்னது உங்கள் அண்ணன்கிட்ட சொல்ல போறியா, போய் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை அப்போல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு வந்த, அது வந்து எதுக்கு வந்த, எங்கள் அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தானே பார்த்தேன், அப்புறம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு, இங்கேருந்து போ அப்படின்றாங்க. ஆனால் இங்கேருந்து போ அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு காய் பக்கம் தான் திரும்புகிறாங்க. காய் தான் ஐயோ ரொம்ப பக்கம் திரும்புறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வேலை பார்க்குறதுக்கு வந்தால் வேலையை மட்டும் பார்க்கணும், வெட்டி கதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு காயை ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மெக்கி யான் ஒர்க்கில் இன்னும் அப்படியே காண்டாகுது. என்னடா இப்படி பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. நல்லாவே தெரியுது ஜங்குக்கு இவன் சாதாரணமாக இல்லை, வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க தங்கச்சி தான் அப்படியே ஜங்குக்கிட்ட வராங்க. என்னடி என்னாச்சு, அன்றைக்கி வந்த கம்முன்னு போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. பார்க் இல்லை. பார்க்கா, எப்பயும் அண்ணின்னு தானே கூப்பிடுவோம். சரி பார்க் இல்லையா, இல்லை அப்படின்றாங்க. உனக்கு பார்க்க பார்த்தா ஏதாவது தோணுதா, என்ன தோணுதா, இல்லை அவர் டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்றாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக இல்லை, எனக்கு புரியல. இல்லை அன்றைக்கி வந்து நான் டூருக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன்ல, ஆமாம், அன்றைக்கி காலையில் நாங்கள் ஜிமினோட வீட்டுக்கு போனோம். ஜிமினோட வீட்டுக்கு, அதான் பார்க்கோட வீட்டுக்கு போனோம். அங்கே ஜிமின்னு ஒருத்தர் வந்தார், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்றாங்க. ஆமாம், இவங்க 2 பேர் ட்வின்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்தோடனே என்னை பார்க் வந்து ரூமில் வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே என்னவோ சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் எங்கே அப்படின்னு கேட்டப்போ அவங்க போய் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட டியூன் அப்படியே மாறுது தெரியுமா. அவங்க என்னை பார்த்து எதுக்கு இங்கேயே இருக்க, உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே, பார்க்க வந்தால் பார்த்துட்டு மட்டும் போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்து வேறு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்து நான் எப்பயும் அண்ணின்னு தானே கூப்பிடுவேன், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு என்னை அண்ணின்னு கூப்பிட்ற, எனக்கு என்ன வயசாகிடுச்சா, இல்லை நான் பொண்ணா, என்னை எதுக்கு அண்ணின்னு கூப்பிட்ற, என்னை பார்க்குன்னு கூப்பிட்டு, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாத, இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கத்திட்டாங்க. இவ்வளோ நடந்துச்சா? ஆமாம், இவ்வளோ நடந்துச்சு. அதையே நீ முதல்ல என்கிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லை, அதை நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன்னா, அன்றைக்கி அவங்க இருந்தாங்க. யார் இருந்தா? பார்க்க இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, என்ன நான் சொன்னது அவர்கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அதனால தான் நான் சொல்ல, இன்றைக்கி பார்க்க இல்லை, அதனால தான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இவ்வளோ நடந்துச்சா? ஆமாம், உனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல பார்க்கக்கிட்ட. அவர் முதல்ல ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ அப்படியே டெரராக நடந்துக்கிறாரு. இவர் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழவே ஆரம்பிச்சிருது. ஏய் என்னாச்சு? ஆமாம், அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஆஃபீஸ் உட்காந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. யூனா சொன்ன எல்லாத்தையும், ஆமாம் இவன் டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ காகிதம் உள்ளே வராங்க. சார் வாங்க அப்படின்றாங்க. பின்னாடியே மெக்கு யானோ வராங்க. என்னாச்சு 3 பேரும் வந்திருக்கீங்க? சார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காய் தராங்க. இப்போ அந்த ஃபைலை வந்து ஜிகே வாங்குறாங்க. இப்போ ஜிகே பார்த்து, சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஆஃபீஸை பற்றியா? பர்சனலா? என்ன பர்சனல்? ஜிமினை பற்றி. ஜிமினா? அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி. என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை சார், அவர் ஃபஸ்ட்டு வந்தப்போ எங்கள் 3 பேர்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார்.
ஆனால் ரொம்ப நல்லா கேரிங்காக நல்லா சாஃப்ட் கார்னர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஆஃபீஸில் வந்ததுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டார். எங்களை பார்த்தாலே அப்படியே கோவப்படுறாரு, கத்துறாரு, ஒரு டோனே மாறுது சார் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவர் எங்ககிட்ட ஒழுங்காக பேச மாட்டுறாரு முதல்ல மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் சார், அவர் டோனே அப்படி வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சார்னு கூப்பிட்டா எதுக்கு இந்த மாதிரி கூப்பிட்றீங்க, ஜிம்மின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லுவார். இப்போ ஜிம்மின்னு கூப்பிட்டா எதுக்கு ஜிம்மின்னு கூப்பிட்றீங்க, என்னை சார்னு கூப்பிடுங்க, நான் உங்கள் சிஓவோட பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மெக்கு சொல்கிறாரு, யான்கோ மெக்கு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் சார் அப்படின்றாங்க. ஓகே, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே தலையே பிச்சுட்டு போகுது, என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க் தான் வராங்க. ஜங்குக்கு என்ன பார்க் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும். எதுக்கு? அது வந்து ஏன் இந்த ஆஃபீஸ் எனக்கு ஒரு ஆஃப் டே கூட லீவ் கிடையாதா ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அது வந்து பார்க் அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும். இந்த ஆஃபீஸ்க்கே நீங்கள் தான் சிஇஓ, உங்களுக்கு அப்புறம் இல்லை, உங்களுக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் பார்க்குறாரு, என்னடா நடக்குது இங்கே, அந்த 2 வீக்ஸ் இவன் நல்லா தானே பேசினான், இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு பார்த்து அப்படியே வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ ஒரு காலிங் பெல் சத்தம் கேட்குது. இப்போ பார்த்தா சுபா இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒரு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹேய் தேங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் ஜிமீன் என்னடா 3 டேஸோ 1 வீக் ஆகுது, ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஏய் நில்லு, இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ளே வர அப்படின்றாங்க. என்னடா ஜிமீனா நான் பார்க் அப்படின்றாங்க. ஜிமீன் அப்படின்னு நான் பார்க்டா, ஜியான் பார்க் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே டேக்கு தூக்கி ஓடி போடுது. என்னடா பேசு, ஏய் என்ன உனக்கு ஜிம்மினை தானே பார்க்கணும், இப்போ வீட்டில் பாரு அங்கே இருப்பான் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, அங்கே போ அப்படின்றாங்க. இப்போ டே தான் சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே வராங்க. அப்படியே டோரை டப்புன்னு மூடுறாரு. இப்போ டே தான் அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி ஜிம்மினோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிம்மினோட அம்மாவை பார்த்து, அம்மா ஜிமின் எங்க அப்படின்றாங்க. அது வந்து அவன் வீட்டில் இருப்பான்டா ஜங்குக் கூட அப்படின்றாங்க. அம்மா ஜிமின் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கான் அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ரூமே அவ்வளோ இருட்டாக இருக்குது. அதே இடத்துல தான் ஜிமின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமின் கிட்டே போகிறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டே வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. டே தான் இருக்காரு. டேவை போய் அவ்வளோ டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ டே தான் ஜிமின் என்னாச்சு, அவன் பறிச்சுட்டான்டா, என் ஜங்குக்கு என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டான்டா, என் ஜங்குக்கு எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. டி என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. அவன் வந்துட்டான்டா, திரும்ப வந்துட்டான்டா, அவ்வளோதான்டா, எல்லாம் முடிஞ்சிச்சு, என் ஜங்குக்கு எனக்கு இல்லை அப்படின்றாங்க. ஜிமின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ அவங்க அம்மா தான் போய் உள்ளே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி பார்க்குறாங்க அவங்க அம்மாவை பார்த்து வெளியே போங்க அப்படின்னு கத்துறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ வெளியே போகிறீங்களா அப்படின்றாங்க. இப்போ அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ டீ தான் அம்மா போங்கம்மா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. அவ்வளோதான்டா, என் ஜங்குக்கு என்கிட்ட பிரிச்சுட்டான், இவங்களாம் சேர்ந்து பிரிச்சுட்டாங்கடா. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், இவங்க எல்லாரும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்க் எல்லோரும் சேர்ந்து என் ஜங்குக்கு எங்கிட்ட பிரிச்சுட்டாங்க. எனக்கு நான் இப்போ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படிலாம் இல்லை, நான் இருக்கேன் கிம் டயாங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டயர் பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மீன் தான் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டைட்டாக பண்ணிகிட்ருக்காரு. சாப்பிட்டியா? இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. போ இங்கேருந்து போ,
உன்னையே நான் கஷ்டப்படுத்த விரும்பல, இங்கேருந்து போ அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, ப்ளீஸ் இங்கேருந்து போயிட்டுட்டேயா போ அப்படின்றாங்க. இப்போ டேவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பற்றி தான் டி அப்படின்றாங்க. போயிடு, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமீன் அப்படின்றாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. தான் அப்படியே ரூமை விட்டு வெளியே வராங்க. ஜிமீன் தான் அப்படியே ஓடி வந்து ரூமை லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிமீனோட அம்மாவை தான் பார்க்குறாங்க. பாத்தியாடா அவன் எப்படி ஆகிட்டான் பார்த்தியா? அம்மா என்னம்மா ஆச்சு நம்ம ஜிமீனுக்கு? தெரியலடா, ஃபுல்லாக மாறிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியலடா என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டாக ஹக் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே தான் திரும்புகிறாரு. அவங்க அப்பா ஜிம்மினோட அப்பா நின்றுட்டுருக்காரு. இப்போ டேவால் கோவம்லாம் அடக்கவே முடியல. அப்படியே நேராக போகிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து, நீலாம் ஒரு மனுஷனா? டேயாங் என்ன பேசுகிறீங்க? கொஞ்சமாச்சும் உனக்குலாம் கொஞ்சம் கூட பாசம் கிசம் எதுவுமே கிடையாதா? அவனும் அவன் பையன் தானே, ஏன் இப்படி அவனை கஷ்டப்படுத்துகிற? சின்ன வயசுலேருந்து அவனை கஷ்டப்படுத்திட்டு மட்டும்தான் இருக்கு. நீ கொஞ்சமாச்சும் அவன் மேலே பாசம் காமிச்சியா? பார்க்க மேலே தானே பாசம் காமிச்சேன். இப்போ அவன் லைஃப்பையும் பாழாக்கி விட்டுட்டல. அவன் எவ்வளோ சொன்னான் ஜிக்கி அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ கேட்ட ஒரே காரணத்துக்காக அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னான். இப்போ திருப்பி பார்க்கோட சேர்த்து வச்சுருக்கேன், நீ எல்லாம் மனுஷனையா அப்படின்னு கேட்குறாங்க. டேங்க அப்படின்றாங்க. என்ன நான் கரெக்டாக தானே கேட்குறேன்? சொல்லுங்கள், நான் கரெக்டாக தானே கேட்குறேன். இப்போ அவனை பிரித்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கல பைத்தியமா? அவன் எங்கே பார்க்கங்க, அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்? பெத்த அம்மாவையும் தம்பியும் கொல்ல பார்க்குறான். அவெல்லாம் ஒரு மனுஷன், நீயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ தான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. தயாங்க அப்படின்றாங்க. என் பேர்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் அவ்வளோதான் இல்லை, என் ஜிமீன் எனக்கு இல்லை இப்படி போச்சுன்னா இவன் பைத்தியம் ஆகிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுத்திட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 1 day ஆஃப்டர் தான் ஒருத்தவங்க வராங்க. பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க. இப்போ ஜியான், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மினோட அம்மா அப்பா தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க தான் ஒரு பார்ட்டி இருக்குது. என்ன பார்ட்டி? அது வந்து ஜியானுக்கு பர்த்டே. ஸோ அந்த பார்ட்டிக்காக எல்லாருமே ரெசார்ட் போகிறோம். ஸோ நீங்களும் வரணும், ஃபேமிலியாக தான் போகிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் ஜிகேவையும் பார்க்கையும் கூப்பிட்டு போகலாமே. இல்லை நீங்களும் வரணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அந்த வீட்டில் வேலை செய்கிற லேடி தான் அப்படி உள்ளே வராங்க ஜிம்மினோட ரூமுக்கு தான். இப்போ ஜிம்மினோட ரூம்லேருந்து ஒரு 2 plates எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பிளேட்ஸை எப்படி மூடி வச்சதோ அப்படியே மூடி வச்சுருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க அந்த லேடி தான் அப்படியே ஜிம்மினோட அம்மா கிட்டே வந்து, இல்லைங்க அவன் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் அப்படியே அந்த ரூமே பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் பையன் ஜிமீன் இருக்கான் அப்படின்னாங்க. ஜிமீனா? அவனை நான் இன்றைக்கி மேரேஜில் கூட பார்க்கலையே அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் இன்றைக்கி தான் அந்த ரூமை விட்டே வெளியே வராரு. அப்படி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே ஜிம்மின் கிட்டே நடந்து வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா பார்த்து அத்தை அப்படின்றாங்க. ஜிம்மின் அது வந்து, ஓ சாரி ஆண்டி. என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னப்பா மேரேஜ் கூட வரல அப்படின்றாங்க. அது ஒரு முக்கியமான மீட்டிங் ஆண்டி, அதனால தான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு பார்ட்டி இருக்குது நீ வந்துடுறியா அப்படின்றாங்க. என்ன பார்ட்டி ஆண்டி? அங்கிளுக்கு பர்த்டே அப்படின்றாங்க. அப்படியா, மெனி ஹாப்பி ரிசல்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கோட அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை இப்போ இல்லை, ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ 2 days ரெசார்ட்டில் தான், நீயும் வா அப்படின்றாங்க. இல்லை அம்மாவும் அப்பாவும் வருவாங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ்ப்பா வா அப்படின்றாங்க. ஆண்டி அது வந்து ப்ளீஸ்ரா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் ஓகே. ஜங்குக்கும் பார்க் கூட வராங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கோட பேரை கேட்டோன்னே ஜிமீன் தான், சரி ஆண்டி நான் வரேன் அப்படின்றாங்க. உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க, நான் ஜிமீனை ரொம்ப வெயிட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க.
இப்போ ஜிமீன் தான் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க போகிறவங்களே. இப்போ அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவங்க அம்மா தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிக்கிறாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பாட்டு சூன் போட பார்க்குறேன். ஓகேடா, பாய்.